போகிறேன் நான் கறி வாங்க போகிறேன் இப்படி குடுக்குடுன்னு வேக வேகமாக போய் கறிக்கடையில் போய் பார்த்தா பயங்கர கூட்டம் கறிக்கடையில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பயங்கர கூட்டம் வந்து எல்லாமே இந்த மாதிரி அடைச்சி வச்சுருந்தாங்க நிறைய கோழிகளை. அதை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை பாவம்னு பார்த்தா நம்ம நான்வெஜ் சாப்பிட முடியாது, பாவமாயிரும். சரி அப்படியே முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் அப்படி ஒருத்தராக வாங்கிட்டு போயிருந்தாங்க. அப்பாடா நம்ம இது பின்னாடி இருக்காது, நம்ம முன்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிளாஸ் இருந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அதனால் வேகமாக வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒருத்தராக வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அப்படி முன்னாடி ஏறி படியிலேருந்து வெயிட் பண்ணேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து கறிக்கடை விலாக். இதுக்கெலாம் விலாகான்னு நினைப்பீங்க, ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கறிக்கடைக்கு பொதுவாகவே வரவே வழக்கம். ஆனால் இன்றைக்கி சரி ஒரு வீடியோவாக கிளிப்பிங்ஸ் எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து எடுத்தேன். அப்புறம் வந்து வெட்டி எல்லாம் வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க. நான் பொதுவாகவே கறிக்கடைக்கு வந்தால் கொஞ்சம் தள்ளி நின்றுப்பேன். ரொம்ப கூட்டமாக இருந்தால் கறிக்கடை வாசல்லேருந்தே கறிக்கடைக்கு கால் பண்ணி அந்த அண்ணாட்ட கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுருங்க அப்படின்னுவேன். இன்றைக்கி வந்து என்னென்னா அப்படி தான் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போன அப்புறம் நான் முன்னாடி வந்துட்டேன். முன்னாடி வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்து அப்புறம் அவங்க பேக் பண்ணாங்க. எல்லாமே வெடெல்லாம் போட்டு அப்புறம் எனக்கு தந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.